கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் என்ன பண்ணியிருந்தேன், நைட்லலாம் உட்காந்துன்னு புக்கு எழுதுறது படிக்கிறதுன்னு ஒரு வேலை செய்வேன் நான். அப்போ என்ன பண்ணேன், உட்காந்து புக்கு எழுதிட்டேன். நன்றி உணர்வுன்னு ஒரு புக்கு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு புக்கு அது வெளியே வந்த புக்கு, நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று எழுதினேன் நைட்ல. எங்க அம்மா வந்து கேட்டாங்க, யாரும் எழுதாத ஒரு விஷயத்தை நீ சொல்லிடுவியா? இது வரைக்கும் யாரும் சொல்லாத, யாரும் பண்ணாதது உன்னால சொல்ல முடியுமா? அவங்க வந்து கம்மின்னா ஸ்கூலுக்கோ பெருசா போயோ சாதனையாளரோ கிடையாது. ஒரு லெவலு. ஒரு வீட்டில் இருந்த ஒரு பொம்பளை ஒரு 5வது 10வது கம்மியாக படிச்சுட்டு, அந்த காலத்து பொம்பளை அப்படிதான். எங்கள் அம்மானா பார்த்தீங்க, எனக்கு ஒரு 57, எனக்கு அம்மானா +20 இருக்கும், இல்லை 15க்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் 15 16 ஃபுல்லாக பெற்றுட்டாங்க. எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, யாரும் இல்லை, நீங்கள் அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம். இப்போ என் அண்ணன் ஒருத்தன் வந்து கேட்குறான், டே ஊரில் எவ்வளோ பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, எந்த ஞானியம் எல்லாம் மயிருங்க, பெரிய பெரிய மயிருங்கெல்லாம் இருந்தானுங்களே, அவனுங்கெல்லாம் புடுங்காத புடுங்கல, நீ என்ன புடுங்குவே? நீ எந்த ஆணியம் கைட்டவானா? தப்பு கிடையாது. யாரு? என் அண்ணன் என் மேலே ஒரு உரிமையில் வந்து என்ன சொல்கிறான், ஆணி கைட்டு போய் என்ன பண்ணுற? எப்போ நான் குடிசையில் உட்காந்துன்னு எழுதும்போது இப்போ சொல்லுவான், நான் சொல்ல மாட்டான். அந்த அண்ணன் இப்போ சொல்லுவான், அந்த அம்மா இப்போ சொல்லுவா. அப்போ சொன்ன அந்த அம்மா இன்னும் இருக்கா, இப்போ சொல்லுவா என் புள்ள தப்புன்ட்டு. ஏன் சொல்ல மாட்டா? சாதிஷ்ட பேருக்கு சரின்றுவான். எந்த ஒரு செயலுமே சாதிஷ்ட பேருக்கு, சாதிஷ்ட சொன்னீங்கன்னா சரி, சாதிக்காம சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த ஊரையே உலகத்தையே ஆள போறேன் அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்லும் போது அவர் சரின்னு சொல்லிட மாட்டாங்க. பின்னாடி அந்த மனிதன் வளர்ந்து படைகளை திரட்டி நாடுகளை பிடிச்ச பேர் தான் என்ன பண்ணுவாங்க அவரை. அதர்வைஸ் சாதிக்காதவரையும், சாதிக்கலாம் கூட அந்த எண்ணம் சரிதான், அவருக்கு ஏற்பட்ட எண்ணம், அது முயற்சி, அவரே அவருக்கு வேல்யூ பண்ண அடக்கலை போல. இந்த மாதிரி கூட்டம் இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாம போயிடும். பிரச்சனை இல்லை. எத்தனை ஞானி எத்தனை பேர் அறிவாளிங்க வந்தாலுமே போதாது. ஃபோன் போதத்து இல்லை, அப்டேட் ஆகினே இருக்குது. ஃபோன்னாவில் போதத்து இல்லை, என்ன தாங்குது, இது அப்டேட் ஆகினே இருக்குது. 16 ஃபோனு 17 ஃபோனு இப்போ ஆப்பிள். இவ்வளோ ஃபோன் இருக்குது, ஏன் அப்டேட் ஆகிறன்னு ஃபோன் என்ன பண்ண முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. பட்டன் ஃபோன் போதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருந்தான்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூட பட்டன் ஃபோன் வச்சுருக்கலாம். ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவர் தனியாக பேனா பேப்பரில் எழுதி வச்சிருந்தார், ABCD நோட் இருக்கும்ல பையில் வச்சிருந்தார். ஃபோன்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இதான் வந்து ஃபோன் திடீர்னு தண்ணில் ஒரு தூரம் காணாமல் போயிடும், கரப்ட் ஆகிடும். ஆனால் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, என்கிட்ட கூகுள் இருக்குது, தனியாக நான் என்ன பண்ணுவேன், கூகுளில் உள்ள போட்டு வச்சிருவேன். ஃபோனே போனாலும் நான் என்ன பண்ண முடியும், என்னால் எடுத்துக்க முடியும். நம்பிக்கைன்னு ஒன்று ஏற்பட்ட பிறகு இப்போ பணம் கூட பேப்பராக வச்சுக்காம என்ன பண்ணுற அளவுக்கு ஆகிட்டுக்கிறான், டிஜிட்டலாக மாற்றிட்டோம். அப்போ வளர்ச்சி மாற்றன்றது எப்பவுமே நடக்கும், போதாது. ஆன்மீகத்திலையும் அப்படிதான். நீங்க யாரும் பிடிங்கெல்லாம் சொன்னாங்கன்றீங்களே, அது போதும்னு நினைச்சா அது உங்க அறியாமை, உங்களுக்கு முட்டாள்தனம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல, நீங்க அப்டேட் ஆக மாட்டேன்றீங்க. அந்த பட்டன் போன் வச்சுங்கிறாள் தான் நீங்க. நான் அப்டேட் வெர்ஷன், நான் தான் சொல்லணும் அது, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன எழுதுறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது, நான் என்ன பேச போறேன், நான் சொல்ல வரேன்றது என் அண்ணன் தம்பிங்களுக்கு சொன்ன விதம் ஒன்றா வேற இருக்கலாம், லெவலுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்க என்ன கொஞ்சம் மேலும் போயிட்டு இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. பொருளாதார விடுதலை, உடல் முன்னேற்றம், மருத்துவர்கள்லாம் எனக்கு பழகுறதுனால உடல் பத்தின ஆராய்ச்சி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நீங்க சொன்னீங்க. திக்கஸ்ட் மசில் இந்த பாடி, இது ஒரு கேள்வி, உங்களால் சொல்ல முடியுமா பதில? திக்கஸ்ட் மசில் இந்த பாடி, இந்த உடம்புலயே அடர்த்தியான சதை எது தெரியுமா? என்னங்க தெரியாது தானே? டாக்டருக்கு தெரியாது, நீங்க தெரியும், நீங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு? அதுவே உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு, நான் கேட்கறேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நான் கேட்கிறேன். ஒருத்தருக்கு நான் உபதேசம் தர முடியும், தரேன்னு சொல்றேன்னாவே நான் ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை பண்ண ஏதோ ஒன்று ஆகும், அதை பண்ண ஏதோ ஒன்று ஆகும், ஆக்கி வச்சுக்கிறேன். ஆவும் மட்டும் கிடையாது, ஆக்கி வச்சுக்கிறேன். அதனால தான் வந்துக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஏங்குறாங்கன்னாக்கா வெறும் பேச்சு வந்தவங்க கிடையாது. பாருங்க, நீங்களே சொன்ன இணை சொற்கள் தான். என்ன அசிங்கமா வார்த்தையெல்லாம் பேசுவேன்னு சொல்லுங்களேன். இதுதான் இணை சொற்கு மரியாதை நான் மயிரில் வேண்டிக்குது. பேசுவேன், நீ உன்னையாண்டா கேட்கணும்,
யார் பேசல, நீ பேசலன்னா அது உன் தப்பு, குற்றவாளி நீ. பேசுவ, வார்த்தை வேறவா இருக்கும், வேற இடத்துல இருக்கலாம். மேடையில நாகரிகமா பேசி கேட்டு கேட்டு பழகி போன புளிச்சு போன முட்டாய் நீ. உனக்கு புரியல, உண்மையை சொல்ல முடியும். உண்மை எப்படி சொல்ல முடியும்? உனக்கு படிக்க தெரியாது, அல்குல்னா என்னன்னு தெரியாது உனக்கு, மகாகவி காளிதாசன் உனக்கு தெரியாது, அவங்களாம் எப்படி எழுதிறாங்கன்னு உனக்கு தெரியாது. மேடுடைய கோடுடைய உயர்ந்த அல்குல் அப்படின்னு அர்த்தம் தெரியாது உனக்கு. அர்த்தம் தெரிஞ்சா அது கூட ஒரு கேவலமான புக்கு கிடையாதுன்னு நீ. தாம்பத்திய பத்தி சிலைகளை வட்டி வச்சுக்கிறான். கஜராஜ சோதியோ அஜந்தா கோகையோ போய் பார்த்துட்டு கண்ணம் பண்ண வந்தா அது குற்றவாளி. உனக்கு புரியல, குழந்தைகளை போய் எப்படி பாக்குதுன்னு நீ சொல்ற. என்னை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இப்படிலாம் பேசுறேன், நாங்க எப்படி குடும்பத்தோட வீடியோ பார்க்குறது. யாரோ ஒருத்தர் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான், தப்பா கத்துனா என்ன பண்ணுவ? யாரோ உன் பொண்ணுக்கோ உன் பிள்ளைக்கோ உன் பொண்ணாட்டிக்கோ உனக்கோ தப்பா கத்து கொடுத்துருவான். எல்லாம் நந்துதான் இருக்குது. உனக்கு எது தேவை? தேவைன்னா பாரு, தேவைன்னா என்ன பண்ணாத பக்காது. பொறுப்பானவன், புரிஞ்சிட்டவன், அறிவாளி, பில்லியன்ட்டுக்கு நான் கிடையாது. ஏன் அவன் அப்டேட் ஆகிறதுக்கு தயாரா இல்லை, நான் அப்டேட் ஆகணும். வாக்கில் இதுக்கப்புறமா எதனா இருக்குதா அப்படின்றவனுக்கு தான் நான். மற்றவனுக்கு யார் கிடையாது. பழமைவாதிக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒத்து வராதவனுக்கோ நான் உதவ முடியாது, தேவையும் இல்லை. ஆனா என் பயிற்சியை நான் ஏன் விரும்புறேன், நீ ஏன் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் அப்டேட் ஆகணும். எனக்குள்ள என்ன நான் இது நான் ஏன் எங்கேருந்து வந்தேன், இந்த கேள்விகள்லாம் பதிலுக்கு தான் பாருங்க. நான் எங்கேருந்து வந்தேன், எங்க போவேன், யார் சொன்னாங்கன்னு பாருங்க. யாருன்னா சொல்லியிருந்தா எடுத்துக்கோங்க, யாருன்னா சொல்லியிருந்தா நானும் கூட தான் சொல்றேன். நான் சொல்லும் போதே சொல்லுவேன், இவர் சொல்லிடுறாரு இவர் சொல்லிடுறாரு. சில பேரை எல்லாரையும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சாப்பிடணும் நான் முடிவு பண்ணுமா, அவர் முடிவு பண்ணுமா, எந்த மயிர்னா இருக்கட்டும். அவரு யாருக்கு அது அவன், நீ எந்த பேர் வச்சு கூப்பிடு, எனக்கு என்ன கிடையாது அதான்டா சாப்பிடுவேன் நாய. நான் ஒரு எலிபென்ட் என்ன வண்டி எடுத்துக்கிறேன், அங்க பக்கத்துல மாட்டுக்கு என்ன சாயிருது, நீ என்ன எனக்கு புடுங்குறது, என் வண்டி எழுப்பிய நீ முட்டை தூங்க முடியுமா? மயிறு நீ ஏசி ரூம்ல உட்காந்து பேசிக்கிற என்ன, உனக்கு சோறு கச்சிச்சு சுகமாக்குற, காலகாலமா நீ வேற மாதிரி வாழ்ந்துருந்தா நான் வேற மாதிரி வாழ்ந்துக்கிறேன், என்ன செய்யுது வந்து நியாயம் பேசுறிய நீ அப்படின்னு நான் கேட்பேன். ஒன்னும் இல்ல கேட்கறது. ஏன் சாப்பாடு யாருது இல்ல இல்ல எப்படியோ ஒண்ணு. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இப்ப நான் பேசுறேன். திரும்ப கூட நீங்க டைம் கல்லுங்க குத்துருவேன். பேசுறது நித்தியா நான் பேச போறேன்னா நான் பேசுவேன், கம்முன்னு இருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி பேசினாலும் உண்மைதான். பொய் என்னதான் பண்ண முடியாது உங்களால. நான் தான் வாழ்க்கையை பொய்ன்ட்டேன், இப்பதான் உணர்ந்து முன்னாடி ஒட்டு மொத்தமா பொய் தான் பேசணும். அத்தனை பேர் போய் பேசினாங்க. திருக்குறள் புக்கு உங்க கையில இருக்கு. இப்போ புலால் மறுத்தல் அதிகாரங்குது, பிரிச்சு பாருங்க புக் எடுத்து. அப்படிதான் எல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க. அப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் என்ன பண்ணாது தெரியாது. ஏன்னா நீங்க என்ன படிக்கவே இல்லை. ஒரு திருக்குறள் புக்குக்குள்ள இப்படி இருக்குது. சிவாகமம் புக்கு பேரு திருமந்திரனே சொல்லி வச்சுனுக்குறாங்க. நானும் கூட திருமந்திரனே பேசியிருந்துக்கிறேன். அந்த புக்கை போய் நான் படிச்சு நான் புக்கு விளக்கு எழுதும் போது எனக்கு புரிய வருது என்னன்னா அது பேர் என்ன, சிவாகமம்ட்டு. ஆமா அது பேரை நான் சிவாகமனே புக்கு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறேன். திருமூலருக்கு எழுதுறதுக்கு பேரு திருமந்திரம் கிடையாது, சிவாகமம். எந்த ஆள் உனக்கு சொன்னான் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் அந்த பக்கம். பொருளாதார வளர்ச்சி அடையணுன்றது தான் என்னுடைய பேச்சே. நல்லா இரு. ஏன் காயின் குத்தன்னு நினைக்கிறீங்க? கோல்டு காயின் எதுக்கு குத்துக்கிறேன்? வசதியாகிறதுக்கு தான். விலை ஏறினே இருக்கும். நாளை என் தலை வாங்கி வச்சாருனாக்காவே நாளைக்கு அதோட மதிப்பு இன்னைக்கு போனா செய்கூலி சேதாரத்தில் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கிராம விட. ஒரு வருஷம் போனா அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடைச்சிடும். 5 வருஷம் போனா மதிப்பு கூடிடும். லாபம் எனக்கு இல்லை, இன்னொருத்தரும் வாழ்வார். இன்னொருத்தர் கடை வச்சுக்கிறாருல அவருக்கு ஒன்றும் பெருசா அப்படியே பணம் கொண்டு ஓடியெல்லாம் சம்பாதிச்சிட மாட்டார். இந்த காசு விற்கிறதுனால ஒரு 20 கிராம் காயின் விற்கிறதுனால ஒன்றும் அவர் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. பட் ஆரம்பிச்சுக்கிறார், நடந்தா சந்தோஷம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அப்போ பொருளாதார விடுதலை அடையணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சொல்லித்தரேன். திறமையை வளர்த்துக்கோ, சரியாயிரு, வாழு, கொண்டாடு, நேரத்தை மதி. இதுக்கெல்லாம் பாடத்திட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்லித்தரேன்? வெறும் உபதேசம் சொல்ற ஆள் கிடையாது. அவர் வரல. அவர் நுனிப்புல் மேஞ்சவர் தான். அவர் கூட அவருக்கு அதெல்லாம் தெரியாது. 40 days கோர்ஸ்க்குலாம் அவர் வந்தது இல்லை. அவர் எல்லா கோர்ஸும் அட்டன் பண்ணிட்டாரானா இல்லை. அவருக்கு என்ன புரியுது உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. ஆளாளுக்கு ஒன்று புரியும். இங்க வந்துட்டு பேர் கூட ஜாதி புரியும். 8 வருஷம் பொறுத்து கூட நான் தப்புன்னு புரியும். தப்பு கிடையாது. எப்போ வேணா எப்படி வேணா யாருக்கு வேணா எப்படி வேணா புரியலாம். புரியுது கடவுள் கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா புரிதல்னு ஒன்று சொல்ற இல்லை, அது எங்க இருக்குதுன்னா கடவுள் கிட்ட இருக்குது, உங்க எல்லாம் கிடையாது. எனக்கு கடவுள் தெரியும், நான் புரிஞ்சிருக்கிறேன். என் பயிற்சி பண்ண நீயும் கடவுள் தெரிஞ்சுக்கலாம். வேணுமா வேணாம்னு முடிவு நீங்க பண்ணுங்க. நான் கட்டாயம் சொல்ல, நான் ஒரு கடை வச்சுக்கிறேன், யாரெல்லாம் வேணுமா என்ன பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பொருளோட மதிப்பு இது வேணும்னா நீங்க வாங்கினா நீங்க என்ன பண்ணலாம்,
நல்லா இருக்கலாம். அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க அவர்கிட்டயே வச்சுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. யாரோ ஒரு மகத்துவமான ஒருத்தர் உங்களுக்கு உண்மை சொல்லிட்டாருன்னா சொல்லுங்களேன். இப்ப இப்படி சொன்ன ஒரு மனுஷன் எவனாலும் என்ன பண்ண போறீங்க நீங்க? என் சாப்பாட்டு மேல கை வைக்கிற எந்த வச்சு நான் கேட்க மாட்டேயா, எவனா இருக்கட்டும். இது என்ன இது பதில் சொல்லுங்க, இது தப்புன்னு சொல்லுங்க. என் சாப்பாடு யார நீ சொல்றது? நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா சாப்பிடுறேன். நீ என்ன எவனை கறி வெட்டக்கூடாதுன்னா அங்க போய் சொல்ற நாய, இங்க வந்து சொல்லுங்கிற. அது வர நான் புக்கு சும்மாவை கொடுக்குறேன். எனக்கு நீ பேசிட்டு என்ன பண்ணிக்கிற? கவர்ல வாங்கி போயிடுற. இதெல்லாம் அறிவே இல்லையா மயிரில்? என்ன வாழக்கூடாதுன்னு குற்ற உணர்வு ஆகிற சாப்பிடும் போதெல்லாம் என்ன உன் பிரச்சனை? 80 பேர் கறிமீன் சாப்பிட்றான், அவனை குற்றவாளியாக்கி வச்சுக்கிற. அதுல அமாவாசை சாப்பிடுறது, வெள்ளிக்கிழமை சாப்பிடுறது, வேலைக்கிழமை டிசைனா ஏமாத்திக்கிற. என்ன ஏமாந்தா யார் தப்பு? இதுக்கப்புறமாவும் ஏமாந்தா யார் பிரச்சனை? நான் பேசிட்ட பிறகு நீ முட்டாள இருந்தா யார் பிரச்சனை? பேர் சொல்லி சொன்னதானே திட்டுவேன், என்ன திட்டுவேன்? எந்த சொல்ல முடியும் கேட்டா என்ன பண்ணுவேன்? நீயே வந்து சொன்ன என்ன ஆச்சு? நீ தான் நானா சொன்னேன்? என் சாப்பாட்டுல கை வைக்கிற அவனை யாரு தான் எனக்கு? இதுல என்ன வார்த்தை இது? இது குழந்தைங்க புரிஞ்சுக்கிச்சானா, புரிஞ்சுக்கிற குழந்தை இந்த மனுஷனை விட ஒரு உண்மையான மனுஷனை நான் பார்க்கலன்னு புரிஞ்சுச்சானா, புரியலன்னா என்ன சொல்லலாம்? ஏன் புரியலன்னு கேட்டியானா, ஏற்கனவே ஒன்ன தப்பா புரிஞ்சு வச்சுக்கிற, அதனால புதுசா உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை. பட்டன் போன் போதுன்னு நினைச்சிட்டு உனக்கு டச் போன் புரியாது. என்ன ஒண்ணுமே காணும் பட்டனு பிளைன் ஆகுதுன்னு எப்படி நம்பர் ஆகுதுன்னு வர கேட்ப. ஏன் அதுல கீபோர்டு ஆப்ஷன் வரும்ன்றது உனக்கு தெரியாது. கான்டாக்ட் லிஸ்ட்ல போனாக்கா கீபோர்டு ஒரு இடத்துல இருக்கும், பேர் ஒரு இடத்துல இருக்கும். புது நம்பர் எப்படி போடுறதுன்னு ஒரு கேட்ப. இதெல்லாம் போனான்னு தூக்கி கூட விசில் வச்சுட்டு இப்ப நானா பண்ண முடியும்? ஆனா போன்ல என்ன நிறைய கான்டாக்ட் பேர் மட்டுமே இருக்கும். புது நம்பர் பண்றதுக்கு டயல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீ கால் பண்ண ஹிஸ்டரியில இருந்து ஒரு போனை எடுக்கலாம். இதுக்கு மேல ஃபேவரட்னு ஒன்னு போட்டு வச்சிருக்கலாம். இது சில போனுங்கள்ல வாய்ஸ் மெயில் போறதுன்னு ஒன்னு போட்டு வச்சிருக்கோம். இவ்வளவு இருக்கும். நீங்க சும்மா போனீங்கன்னா எத்தனை பேர் வச்சுங்கிற போனை முழுசா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போனே உன்னால சரியா யூஸ் பண்ண தெரியாது, உன்னை எப்படி உனக்கு யூஸ் பண்ண தெரியும்? எனக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், நீ என்ன பார். காலைல உபதேசம் கொடுத்தேன், இப்ப சத்சங்கம் பேசுறேன், ஒன்னு கொண்டாந்து பொத்து பார், குடிச்சு நிற்பேன். இந்த மாதிரி அவனா சொல்லுவானான்னு பாரு. டான்ஸ் ஆடுறத பார்த்துட்ட ஆடுவேன், அடுத்தது குடிக்கவும் செய்வேன். என்ன பண்ண போறீங்க? அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை எந்து, வாழ்க்கை உண்டு. நான் எப்படி வாழணும் நான் தீர்மானிக்கணும், நீ எப்படி வாழணும் நீ தீர்மானிக்கிறதுக்கான தகுதியை நான் உண்டாக்கி தருவேன். என்கிட்ட உபதேசம் வாங்கினா வாழ்க்கை உண்டுன்னு புரியும், உன்னை நீயே தீர்மானிக்கலாம். புரியுதா? இப்படி யாருன்னா சொன்னாங்கன்னா சொல்லு. வாழ்க்கை அவன் எடுத்துப்பான். எங்கன்னா போனோடனே வெண்டைக்காய் சொல்லு, கத்திரிக்காய் சொல்லு, மாங்காய் சொல்லு, என்ன சொல்றது, இல்லைன்னா பொருளங்காய் சொல்லு. நல்ல வேலை அசிங்கமா சொல்லுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்ச வார்த்தைங்களாம் 4 வார்த்தை இருக்கும், அதை சொல்லுன்னா உனக்கு ஒரே போதை ஆயிடுவேன். யாரை பார்த்தாலும் என்ன சொல்லு, வெண்டைக்காய் வெண்டைக்காய். அவனுக்கு பிடிக்கும். நீ வெளிநாட்டில் போய் வெண்டைக்கான்னு சொல்லுவானா, லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லிக்கோன்னு கூட சொல்லி தருவான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இப்படி எவனும் ஒரு அறிவாளின்னு ஒத்துக்கணும் நான் என்ன பண்ண முடியாது, அறிவாளி ஆக்க முடியாது. ஏன்? அவன் அறிவுக்கான திறமை எல்லாம் எங்க குத்து வச்சுறான், யாருக்கிட்டையும் கடன் குத்துட்டான். எனக்கு மூளை இல்லை, நான் சிந்திக்க மாட்டேன், எனக்கு தெரியாதுன்ட்டான். அதனால யாருன்னா சொல்லி புக்கை போய் தேடுறான், இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றதுன்னு. புத்தகம் படிச்சா சிங்கம் புலி கரடியெல்லாம் வாழுது. மத நூல் ஞான நூல் வச்சுன்னா வாழ்ந்துன்னு குட்டி போட்ட குட்டி உயிராகணும்னா தட்டினா தான் எழுந்துக்கணும். யானைக்கு அவன் சொல்லி கொடுத்தான். பூனைக்கு யாரையா பீப்பில் கத்து கொடுத்தானுங்க? பறிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகுது. அதுக்கு யாருன்னா புனிதமானவன் அவனங்கிறானா? பூனையில எவனா புனிதமானவன் வச்சுன்னு படிச்சுன்னுக்குதா? இது எப்படி மலத்தை மூடி போய் வைக்குது? அப்போ உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு வந்தவன் சொன்னான், சரியா சொன்னா தப்பா சொன்னா, அவனுக்கு புரிஞ்சதை சொன்னான். 3 கதை இருக்கும். சரியா சொல்லிடலாம், தப்பா சொல்லிடலாம், அவனுக்கு புரிஞ்சதை சொல்லியிருப்பான். சரியா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் அவனுக்கு புரிஞ்சதுதான் சொன்னான். உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்குறேன். சரியா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் என்ன சொன்னான்? சரியா சொன்னாலும் என்ன சொன்னான்? அவனுக்கு புரிஞ்சதை சொன்னான். தப்பா சொன்னாலும் என்ன சொன்னான்? உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்குறேன். நீ சொல்லி என்கிட்ட கறி சாப்பிடாத, நான் டாக்டருக்குலாம் போயிட்டு வந்துட்டுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி. சிக்கன் சாப்பிடாத சொல்லு, அதில் கஃபின் போடுறாங்கன்ட்டு. வேற எனக்கு கிடைக்கலையே கம்மியாக என்ன பண்றது? வசதியாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணலாம், நாட்டுக்கு போய் கண்ட்ரி சிக்கன் வாங்கி சாப்பிடலாம். நான் என்ன பண்றது? எனக்கு கிடைக்கலையே. ரசாயன உரம் போட்டு தான் நெல் வர வச்சிருக்குது, சாப்பிடாதுன்னு நீ சொல்லலாம். பட் வேற எனக்கு கிடைக்கல, ஆப்ஷன் இருக்குதா எனக்குன்னு கேட்குறேன். நான் சொல்ற மாதிரிலாம் ஏன்னா சொல்லிட்டு போயிடுவானுங்க. எனக்கு என்ன ஆப்ஷனு சொல்லியா? யோசிச்சு அப்பனா நீ அவனை மயிறு நிப்பான்னு சொல்லிட்டு போயிரு. யாரு நீ நாய? திட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு எதனா பேசி நிப்பேடா? உன் மேலே கட்சிச்சுன்னா எதனா பேசுவீங்களா? ஜிப்பா போட்டுன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க எதனா சொல்லுவீங்க, நாங்கள் கேட்டுக்கணுமா?
சொல்ல. நீ என்ன ஜுப்பா பொண்ணு பேசுற, நான் தங்க கிட்ட வச்சுனே பேசுவேன். என்ன சொல்ல, ஜுப்பா மட்டும் தான் பொண்ணு பேசுவேன். நான் என்ன பண்ண முடியும்? அதனால தங்க கிடமே இன்னும் தங்க சட்டை பொண்ணு வந்து பேசுவேன். என்ன சார் இந்த மாதிரி கம்பெனி இன்னும் வசதியா வச்சுன்னு பேசுவேன். இன்னும் கம்பீரமா பேசுவேன். எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. இன்னும் நாசமெல்லாம் ஆக்கி வச்சுக்கிறானுங்க. ஏதோ ஒரு குழந்தை புக் எழுதுது, தப்பு எழுதுது, ரைட் எழுதுது, அது புரிஞ்சது எழுதுது. நல்லதுடா நீ எழுது, நான் படிக்கிறேன்னு சொல்லணுமா? எழுதாதன்னு சொல்லணுமா? யாரும் சொல்லாத சொல்லணுமா? நீ புதுசுரா, நீ புதுசா ஒன்று செய்யணும்னு சொல்லணுமா? அப்படி செஞ்சதுனால தானே உப்புமா கிச்சடி ஆயிடுச்சு. இல்ல உப்புமாவே இருந்திருக்கும். அது எப்ப அது கிச்சடியா மாறிச்சு? எவ்வளவு ஒருத்தி காய வெட்டி அதில் போட்டா இல்ல என்ன ஆயிருக்கான்? உருவ உப்புமா தான் சாப்பிட்டு இருந்திருப்ப. எப்ப கிச்சடி சாப்பிட போற நீ? வெறும் ரவை போடக்கூடாதா? இல்ல என்ன பண்ணு, சேமியாவும் போடுன்னா. வெறும் வெண்டைக்காய் மட்டும் போடுவானா? பீன்ஸ் போடு, கொத்தக்காய், விதவிதமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் தான் சாம்பார் நினைச்சுக்கிறியா? பீன்ஸ் கேரட் போட்டு கூட என்னதான் சாம்பார் தான். பூரிய பீட்ரூட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கிறியா நீ? உனக்கு தெரியாது, நீ அப்டேட் ஆக மாட்ட. ஆனா என் பிள்ளை எனக்கு செஞ்சு கொடுத்தா. புரியுதா என்ன சொல்றேன்ட்ட? சிவப்பு கலர்ல பூரி சாப்பிடுறியா? பச்சை கலர்ல பூரி சாப்பிடுறியா நீ? பின்னாடி ஒருத்தர் உட்காந்துங்கிறாங்க, பிரான்ஸ்ல இருந்து வந்துக்கிறாங்க. அந்த வாத்துல ஆரஞ்சு பார்த்து வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிறியா? நீ தான் ஜாதி திமுறையும் மத திமுறையும் புக்கம் பஸ்டா இதெல்லாம் தெரியுமா உனக்கு? தேவையா உனக்கு? போதும் நினைச்சு என்ன பண்ண முடியாது. அப்டேட் ஆக மாட்டேன்ற என்ன செய்ய முடியாது. நீ வராதன்ற நான் அப்டேட் ஆக மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம். ஏதோ கொண்டு பூச்சமா, வேலை செஞ்சோமா, தட்டணுமா, கூப்பிட்டோமா, ஜெல்லியை போட்டோமா, போனோமான்னு என்ன சொல்றது? இந்த எதை சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன வந்து? எப்போ சரக்கு குத்தார கூட சேர்ந்து குச்சமா என்ன சொல்றது? உப்புலி கூட இருந்துட்டு உசாராகிறானா இல்லையா? நான் பாட்டு சுத்திர போனேன்னா நான் அங்க அதுக்கெல்லாம் போல. நீ எங்கேயுமே அதுக்கு போக முடியாது. உள்ள ஒரு ஃபயர் வரணும். கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஃபயர் உனக்கு வந்தா தான் என்ன பண்ணுவேன் நீ? நான் ஒரு நல்ல துணி போனேன்னா தான் அந்த கடையை தேடுவேன். இல்லை என்ன பண்ணுவேன்? அப்புறமா நான் வியாபாரி, நான் நல்ல துணி தான் சொல்லுவேன். நீ தான் உசாராகணும், நீ வராதுன்ற. நான் இங்க எல்லாருக்குமே சொல்லித்தரேன், அவசியம் இல்லாதவங்க வராதிங்கன்ற. கடவுள் ஒண்ணுதான், மதம் தேவையில்லை, வாழ்க்கை ஒண்ணுது. கடவுள் ஒண்ணுதான், மதம் தேவையில்லை, வாழ்க்கை யாருது? யார் டிசைடிங் அத்தாரிட்டி? வச்சுக்கிறே நீ உன் கையில வச்சுக்கிறே. சொல்ல முடியுமா? நல்ல தெரியுமா? நான் சொல்லுவேன், நீ சொல்லுவியா? சொல்லுன்ற. சொன்னேன்னா அவன் சொல்லுவேன், அந்த பையன் இந்த அவன் வந்தவன் விட்டு ஒன்னவன் பொறம்புக்குன்னு சொல்லுவேன் என்கிட்ட வந்து. எனக்கு நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் கேச்சு. விட்டு ஒன்னவன் கொட்டை அப்படித்தான் கேச்சு. நீ பேர் வேற மாத்தி சொன்ன, அவ்வளவுதான். பேர் தான் மாத்தி சொன்னேன். ஆனா எனக்கு இப்படித்தான் ஞாபகம் வந்து விட்டு ஒன்னவனா, ஓ கொட்டியா, ஓ அப்படிதான் தோணுச்சு. என்ன பண்ணலாம் சொல்லியா? உனக்கு தோணலைன்னா யார் தப்பு? உனக்கு சரின்னு தோன்றது எனக்கு தப்புன்னு தோணக்கூடாதுன்னு யார் சொன்னா? சொல்லு. உனக்கு சரின்னு தோன்றது எனக்கு ஏன் தப்புன்னு தோணக்கூடாது? உனக்கு தப்புன்னு தோன்றது எனக்கு ஏன் சரின்னு தோணக்கூடாது? எனக்கு தோன்றது ஏன் இஷ்டம் தானே. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணனா? உன் வாயில இருந்து சொருவா கறி வந்து ஊட்டுறான்னா அவன் தான் கூப்பிட்டான், நாய் நீ வரலாமான்னு கேட்கறேன். உனக்கு தான் நிறைய தெரியும் இல்லை, ஏன் வந்த? வந்துருக்க கூடாது. வந்துட்டு வர பேசுற சந்தர்ப்பம் தான் நான் சொல்றது கேட்டுக்க. இந்த சந்தர்ப்பம் கூட உனக்கு கொடுப்பாங்களான்னு யோசிச்சு பாரு. இந்த மாதிரி எங்கன்னா போய் பேச முடியுமான்னு முதல்ல சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்போ சொல்றேன், இது ஒரு சந்தர்ப்பம். கடவுளே எனக்கு என்ன பண்ணிடுற நீ? இந்த மாதிரி மனிதன் முன்னாடி என்னால என்ன பண்ண முடியும்? பேச முடியும். நீ யாரோ சொன்னி அவங்க முன்னாடி பேச முடியாது. ஒன் வே டாக் அதெல்லாம். அவங்களாம் இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிறாங்க நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. வாரம் வாரம் பேசுவேன். இந்த வாரம் விட்டு போயிடு, தப்பு கிடையாது. ஐயா நான் போன பேரு சிந்திச்சேன் ஒரு வாரமா, என்னால தூக்கமே இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் இருந்தே கேள்வி கேளு. நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? வெல்கம் பண்ணுவேன். வன்முறை மட்டும் இல்லாம நீ எந்த வார்த்தையினாலும் வன்முறையை கையாளலாம். வார்த்தையில ஒன்றும் பண்ணாது, அது காதோட வந்து போயிடும். வார்த்தைகள் ஒன்றும் செய்யாது. ஒத்துக்கினாதான் வார்த்தை, ஒத்துக்கலாம் வார்த்தை கிடையாது, சத்தம். ஒத்துக்கினாதான் வார்த்தை, ஒத்துக்கலாம் என்ன? அது வெறும் சத்தம். நெடுமுடிக்கலைன்னா எனக்கு ஏன் கோவம் வரல அப்படின்னா எனக்கு தெரியாது. பெரிய மயிர் பிடிங்கன்னா கோவம் வருது, ஏன்னா எனக்கு தெரியும். பிரச்சனை என்கிட்ட, வார்த்தையில இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்கிட்ட வார்த்தை இருக்குது, வார்த்தையில பிரச்சனை இல்லை. நல்ல அர்த்தம் இருக்குது, உனக்கு தெரியாது. ஒத்திசைவு கொள்றது நல்ல அர்த்தம் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ அசிங்கத்துக்கே பயன்படுத்தணுவேன். கத்தி நல்லது, வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் முருங்காயும் மாங்காயும் வெங்காயத்தை அறுக்கிறதுக்கு. கொலை பண்ணி பழகணும்னு கத்தின்னா கொலைக்கருவி. சமையல் இருக்கும்போது அது என்ன? சமையல் கருவி. புரியுதா? ஞானிக்கிட்ட இருக்கும்போது வார்த்தை என்னதான்? உனக்கு ஒத்துக்க தெரியலனா உன் பிரச்சனை லேட் ஆகலாம். எனக்கு 2 பேர் ஒத்துக்கினா கூட நான் பெரிய ஆள் தான்.
ஒரு ஆள் ஒருத்தனா அது ஏதோ முட்டாளாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 2 பேர் ஒருத்தனா அவங்களுக்குள்ள பேசிப்பானுங்க தானே, பேசி இருந்தாலும் நம்மள ஏமாத்துறான்னு. அப்படித்தான் பேசினு ஒருத்தன் போய்கிறானு, ஒரு 10 பேர். ஆமா, தப்பு கிடையாது, பேசி திரும்ப வருவானுங்க, அதையே பேசிக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை என்ன, விட்டுணும்ல, ஏன் பேசினேங்கிறான் புரியல. என்னடா இது, ஒரு கால எதிர்த்து பார்க்கலாம், உண்மை ஒன்னே செய்ய முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப சொல்லுங்களேன், இணை வார்த்தை என்ன, நீ பேச மாட்டியான்னு கேக்குற, நீ பேசுனது இல்லையா, குண்டி சொன்னது இல்லையா நீ? எனக்கு கோவம் எப்பமாவே இருக்குது, நீ எப்பனா படுவேன், நான் கோபத்திலே தான் படுவேன், உனக்கு எப்பனா வரும், எனக்கு என்ன செய்யுது, சுத்தி பார்த்தா எனக்கு கோபமாகுது, நான் நல்லா இருக்க மாட்டேன்றானே. என்னடா இவ்வளவு வயசு அது இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்களா? எங்க தம்பி என்னங்க ஆச்சு, உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னும் கல்யாணம் பண்ணியாம இருக்கிற நாயா, என்ன பிரச்சனை உனக்கு கேட்டா என்ன பண்ணுவான்? 2ல 1 சொல்லுவா, ஐயா எனக்கு வானா ஓனு, பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்பா வானான்ட்டான், திரும்ப திட்டுவான். ஆனா எசவா சொன்னா சொல்லுவான், பண்ணலான்னுங்கிறீங்க, பண்ணலாங்கிறீங்க, அவனும் ஏமாத்தும் நானும் ஏமாத்துவேன். இதுல யாருன்னா ஒருத்தர் உண்மையா இருந்தா என்ன ஆகும், தெளிவாயிடும், ஸ்டெட் அப் முடிஞ்சிச்சு. இந்த தண்டா உன் பிரச்சனைனா அதையும் சொல்றான், இப்படிங்க அப்படிங்க அப்படிங்கன்னுவான். எப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? கோவப்படக்கூடாதுன்னு சொல்ற உரிமை கூட உனக்கு. நான் அசந்து போனேன், ஒரு புள்ள அழுதா, என்ன அசர வச்ச ஒரு பதில் அது, ஆள்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்டா. அப்பா ஐயோ, அப்ப அவங்க உரிமையில நம்ம என்ன பண்றோம், அழும்போது அழாதுன்னா நீங்க ஆறுதல் சொல்றதா நினைச்சுக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ஆடுறது தான் என்னோட உரிமை, அது கூட உரிமை இல்லையான்னு கேட்டா என்ன பண்ண முடியும் நானு? புரியுதா? அப்படி ஒரு கேள்வி இது தெரியுதா உங்களுக்கு? அங்க நீங்க பாட்டுன்னு போய் அழாதீங்க அழாதீங்கண்ணா இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நான் எதுவும் கேட்கறதில்ல, ஆறாங்கன்னா அழுங்க, முடிஞ்சிச்சா? அது ஓகேவா? இப்ப உதேசம் வாங்கலாமா வேணாவா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. வானே வானன்ற நானு அதான் சொல்றேன். இங்க ஒருத்தர் சொன்னாரு, நான் கவனிக்கிற நேரம் வரைக்கும் தான் என்னால கவனிக்க முடியாது, அதுக்கு மேல போயிட்டா போதும் ஆயிட்டேன்னா, வானான்னு ஆயிட்டேன்னா. எனக்கு தெரியாது ராஜா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே தெரியாதுன்றே வாழ்றேன். எனக்கு வாழ்க்கை தெரியாது, எனக்கு ஒழுக்கம் தெரியாது, நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. நான் முடிவு பண்ணிட்டுலாம் வந்து இங்க என்ன பண்றது இல்லை. ஆமா இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட சொல்லி ரகசியமா என்னென்ன கேள்வின்னு தெரிஞ்சுங்கன்னா, அதனால தான் ஓப்பனா தான் பேசுறேன். இது அரங்கம் ஓப்பனா வந்து நீங்க புதுசு தான், இங்க கேள்வி என்னதான் புதுசு தான், அப்ப பதிலும் என்னதான் புதுசு தான், ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றேன்? மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேச அவங்கெல்லாம் எப்படி பேசுனாங்கன்னு நீங்க தெரிஞ்சுங்க. அங்கேயும் நல்ல அதுவே தப்பு, புரியல உனக்கு? எத்தி வச்சுன்னு எழுதி வச்சுன்னு தலைப்பு வச்சுன்னு பேசுறது ஒரு பெரிய விஷயமா? ராமாயணம் மகாபாரதம் பேசு. நான் கேட்டது உபதேசம் வாங்கிறது யார் இஷ்டம்? கட்டாயம் கிடையாது. ஆனா உபதேசம் ஏன் வாங்க வேண்டும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிடுறேன், இப்ப கூட சொல்றேன். என்கிட்ட என்ன விசேஷம் இருக்குது, நான் எப்படி பொக்கிஷம், நான் என்ன அவ்வளவு உயர்வானவன், இவன் நம்ம எல்லாம் மகானை விட என்ன பெரியாளுன்றானே, நான் இருக்கிற மகான்கள்லாம் திட்டிட்டு உன்ன பெரியாளுன்றான். அது புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் விட்டுங்கடா, நீங்க தான் விசேஷம்னு சொல்றேன், புரியலையா? நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு திட்டுற அவங்களுக்கு திட்டுற அர்த்தம் என்ன சொல்றேன்? டே அவனுக்கெல்லாம் ஒரு விசேஷம் இல்லடா, சும்மா ஏமாத்திட்டு போயிடானுங்க, போலி நீ தானே உண்மைன்ற. புரியவே இல்லை. பிரச்சனை என்ன உனக்கு? அவங்கள தப்புன்றேன்னு தான் சண்டைக்கு வரைய தவிர நான் யார சரின்னு சொல்றேன்? மகான்கள் எல்லாம் தேடாதீங்கடா, நீங்களே மகான்கள் ஆயிடுங்கன்றேன். நாங்கெல்லாம் மகான் ஆக மாட்டோம் சார், நீங்களும் மற்ற மகான் என்ன பண்ணாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற. இது நியாயமானு பாரு நீயே, இது நியாயமான அடக்குமுறைன்னு சொல்றிய. யாருக்காக அடக்குமுறை பண்ற? நான் யாருக்காக பேசுறேன்? உன்ன மகான்றதுக்கு பேசுறேன். என்ன பேச வேணான்றே நீ நியாயமான்னு கேட்குறேன். இதுல வர அசிங்கமா பேசுறது, அழகா பேசுறது, இணை சொற்கள் பேசுறது, என்ன இதெல்லாம்? யார் நீ என்னை கட்டுப்பத்துறதுக்கு? உன்னை கட்டுப்பத்துறதுக்கு நான் வரல, என்னை கட்டுப்பத்துறதுக்கு நீ வரவானா? சத்சங்கத்துல உனக்கு அறியாம இருந்தா கேள்வி கேள்வி, நான் பதில் சொல்ல தயாரேன்.
ஏன் இணை வார்த்தைகள்? இணை வார்த்தைகள்லாம் புனிதமான வார்த்தைகள் தான். புனிதமற்ற வார்த்தைகள், சரியற்ற வார்த்தைகள் தமிழ்ல கிடையாது. கண்டுபிடிச்சு சொல்லு. முட்டாள் அப்படின்றதே ஒரு அழகான வார்த்தை தான். மலராத ஒரு முட்டு, அவ்வளவுதான். மலரத்துக்கு காத்துனுங்கிறவன் இன்னைக்கு முட்டாள், நாளைக்குன்னா இல்லை அவன் மறந்துடலாம். அப்ப முட்டாள்னா நிரந்தரமானவன் கிடையாது. எந்த ஒரு வார்த்தையும் தமிழ்ல அசிங்கமான வார்த்தையே கிடையாது. அசிங்கமான வார்த்தையை தமிழ்ல செய்யவே இல்லை. புரியுதா? நீ தான் பேட் வேர்ட்ஸ் சொல்லுங்கிற. ஆமா ஆமா, பேட் வேர்ட்ஸ். எனக்கு அப்படித்தான் புரியுது பேட் வேர்ட்ஸ்னா. தமிழ்ல அசிங்கமான வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்னொன்னுக்குமே ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. என் மொழி அந்த மாதிரி செம்மொழினா சும்மா கிடையாது. நான் அங்க பிறந்துட்டேன், அதனால அசிங்கமாலாம் என்னால பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட என்னவே இல்லை, சாப்பிட முடியாத ஒரு பொருளே வச்சில்லை. நான் எதை போட்டாலும் என்னதான், பிரியாணி போட்டாலும் சாப்பாடு தான், பிரிஞ்சு போட்டாலும் சாப்பாடு தான், பாயசம் கொடுத்தாலும் சாப்பாடு தான், எல்லாம் என்னதான் சாப்பிட்ற பொருள் தான். புரியுதா? தோசை வேவலன்னும் போதே நீங்க உஷாரா இருங்க. அரிசி சாப்பிட முடியுமா? முடியாதா? அரிசி சாப்பிடக்கூடிய பொருளா இல்லையா? ஆமா, நான் வேவல. அரிசியை டைரக்டா சாப்பிட முடியும்னா தோசை மாவு என்னதான்? நீங்க சிந்திக்கவே இல்லை. ஏன்? சுட்டாதான் சாப்பிடணும்னே கத்து கொடுத்துட்டான் உங்களுக்கு. புரியுதா? அடுப்பே இல்லைன்னா 4 நாள் பட்டினி இருந்தீங்கன்னா மாவை கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு போவீங்க. நீங்க என்ன பண்ணவே இல்லை. இதை சொல்றது ஒரு ஆள் தேவைப்படுற, அவ்வளவுதான். மாவு உங்ககிட்ட தான் இருக்குது. அரைச்ச மாவே அரைச்சவனாக்கா யாருமே புரியல. நான் தான் சொன்னேன், டே இடியா போனேன். புரியுதாண்ணா சார்? அது மாதிரி நான் போற போக்கில் நிறைய சொல்லிட்டு போயிடுவேன். இதுதான் உட்காந்து யோசிச்சுன்னு. இன்னொரு விஷயம், நான் திட்டிட்டு இருப்பேன், நீ எழுதுன்னு இருப்பேன், நான் தூங்கின்னு இருப்பேன். நான் தான் திட்டிருப்பேன், நான் நிம்மதியா தூங்கின்னு இருப்பேன். பிரச்சனை ஒன்று எந்த இல்லை. அதுவும் உன்னே திட்டிருக்க மாட்டேன். எவனும் புறம்போக்கு ஓடி போனவன போட்டே திட்டி இருப்பேன். உனக்கு நெஞ்சமெல்லாம் வலி. ஏன்? பற்று யார் மேல இல்லை உனக்கு? உன் மேலதான் உனக்கு அக்கறை. நீ தான் பிறந்த, நீ தான் சாவ, நீ தான் வாழணும். நீ வாழணுமா நான் வாழணுமா? எல்லாரும் நீங்க வாழுங்க நீங்க வாழன்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்துக்கிறான்னு கூட கேளு. சொன்னதுனால வாழ வச்சுக்கிறாங்க, என்ன பிரச்சனை? நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன நல்லா இருக்க வச்சுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அப்படிதான். இந்த சேர் செஞ்சதுல இருந்து, உட்கார்ந்துக்கிறது இருந்து, வேஷ்டில இருந்து, கிரீடத்துல இருந்து எல்லாம் யாரு தான்? அப்படித்தான். என்னத்தான் உழைச்சி உருண்டு பெண்ணாலுங்களும் இன்னொருத்தோட உழைப்புல தான் எனக்கு என்ன வாய்ச்சி அது பொருளா மாறுச்சு. அதனால எல்லாருக்கிட்டையும் பிச்சை தான் வாழ்ந்தான், அவனை வேற வழி கிடையாது. இதுல என்ன இருக்குது? எல்லாரும் எனக்கு கொடுக்குறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு மூலக்கார மூலடியில் ஆட முடியுமா? அங்க திமிர் பண்ண முடியுமா? காசு நான் கொடுத்துருக்கலாம், ஆனா எனக்கு ரிதமா அடிக்கணுமே. பணம் மட்டும் போதுமா? எப்படி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தோன்னே எப்படி பண்ணாருன்னு பாரு, உசார எவ்வளவு கொண்டாட்டம் ஆயிட்டாருன்னு பாரு. ஏன் ஹாப்பி ஆயிடுச்சு அவருக்கு? இந்த மனிதனுடைய அந்த ஆசிலேஷன் தான். ஓ, இந்த மனுஷன் நம்மளை கொண்டாடுவான், நல்லா வச்சுட்டு போறாரா இல்லையா? அப்படிதான். என்னண்ட எதனால கேட்குற? பேசுவான், 2 காது வச்சு கம்முன்னு கேட்டுனுக்கிறான். வெறும் கேள்வி இல்லைங்க, உங்க உணர்வுகள் எல்லாம் கூட என்ன கூட என்ன பண்ண முடியும்? நீங்க பரிமாறிக்க முடியும். ஆனா அது சத்சங்கத்துல சாத்தியம் இல்லை. ஒருத்தருக்கு 2 ஒரு குத்தா நான் என் நிலைமை சிரியில. ஒரு ஆளுக்கு 2 ஹவர் குத்தா என் வாழ்க்கையில் டைம் இருக்குன்னு நினைக்கிற? உப்புலிக்கிட்டே சொல்றையோ அதனால பேசிக்கிறான். வேலை குத்தி வெளியே அனுப்பியானா என்னையா பண்ணுகிறேன்? நீ வேலை நடக்கிற இடத்துல போய் பேசினுக்கிறான், சத்சங்கத்துக்கு வந்துடான்ட்டு. எல்லாத்துலயும் உஷாரா இருக்க வேண்டியது யாரு? நேரத்தை யார் வச்சுன்னுக்கிறான்? தன்வசப்படுத்தி வச்சிருக்கோம். கவனமா இருங்க. உங்க மேல உங்களுக்கு கவனம் இருக்கட்டும், சரியா? நீங்க தான் விசேஷம். திரும்ப திரும்ப சொல்றேன், யார் விசேஷம்? நீங்க தான். நீங்க நம்பர் ஒண்ணு கிடையாது. நீங்க நம்புறதுனாலே நம்ப காட்டியும் அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க தான் விசேஷம். நீங்க தான் தெய்வம், நீ என்று உணர். நான் இல்லை, பாரதியார் சொல்லிட்டு போகிறார். இந்த வரையும் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிட மாட்டான். நான் உணரணுமா? நீங்க பண்ண கடவுள்னு உணர்ந்துட போறீங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த ஸ்டெப் மேல போய் நீ தான் கடவுள். என் புக்கே அதான். நீ தான் தெய்வம் இல்ல, கடவுளும் நீ தான். அவ்வளவு விசேஷம். நீ உன்னை மறைக்கிறதுக்கு தான் மற்றவங்களை எடுத்து போத்துக்கிறேன். நீ யாரையும் எடுத்து போத்துறல ஒரு மகான்னு. நீ என்னை போத்திக்கலாம் முடியாது. ஆமா, என்னை கட்டி நீ என்னை நேசிச்சுன்னு வச்சுக்க, என்னை போத்தின்னு ஏமாத்தலாம் முடியாது, என்னை போத்திக்கவே முடியாது. அந்த ஆள் நான் நேரா முகத்துக்கு நேரா சொல்லுவேன், என்னடா மிரட்டுறியாம, என்ன உன் பிரச்சனை? ஐயா நான் மிரட்டெல்லாம் இல்லையே.
அவ்வளோதான் வாழ்க்கை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.